ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். எங்கேன்னு போகிறவள்ள சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரிப்பை ரீசெட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ரைட் தாங்க கிளம்புறோம். நான் 3 பேர் போகிறோம். ஸோ நானே சாமி அதுக்கப்புறம் ஜாஸ்பர் 3 பேர் போகிறோங்க. ஒரு ஆர் ரிட்டன், ஒரு CR 250 அண்ட் நம்ம இன்டர்செப்டரு. ஸோ 3 பேர் பார்த்திங்கன்னா வந்து மார்னிங்கே கிளம்பி போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கிளம்பணும். பட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 2:45 ஆகிடுச்சு. நான் வந்து ஆக்சுவலி வந்து ரைட்டுன்னு சொல்லி நான் மார்னிங்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இல்லை டைமாக பார்த்திங்கன்னா சரி ரைட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு சரி வேணாம் இதுக்கப்புறம் போக மாட்டோம், சத்தியம் போக மாட்டோம், நாளைக்கு பிளானை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் விட்டுட்டேன். 2:45 ஃபோன் அடிச்சு இப்போலாம் வா அப்படின்னு கேட்குறாங்க. சரி நைட்டு கிளம்புவோம், வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு சரி போயிட்டு லேட் நைட் வந்தாலும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2:30 கிட்ட ஆகுது. 2:30 கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து சாம் வீட்டுக்கு போயிட்டு சாம் ரெடியாக இருக்கான், அவனை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜாஸ்பர் ஆன் தி வே. ஸோ அதனால் அவனையும் கூப்பிட்டு நம்ம கிளம்பணும். எப்படி பார்த்தாலும் 2:40 ஆயிரும்னு நினைக்கிறேன் வெளியே போகிறதுக்குள்ளே. சீக்கிரம் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆக்சுவலி பிளான் என்னென்னா வந்து சரி போகும்போது சொல்கிறேன் நான் பிளானை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மேலே சேனல்லையும் வீடியோ அப்டேட் பண்ண அப்படின்னா நோட்டிஃபை ஆகும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்குரிய பிளான் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் 9 o'clock கிளம்புறது இல்லை, 9 மேக்ஸிமம் 10 கிளம்பி தான் சொல்லுவோம் பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி நாகர்கோயிலேருந்து அப்படியே நம்ம வந்து ட்ரிவாண்ட்ரம் லூலு மால் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரிவாண்டத்தில் 2-3 பீச் உண்டு. ஸோ அந்த பீச்சுக்கெலாம் போயிட்டு சன்செட் அப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து வர்க்கலா போயிடலாம். ஸோ வர்க்கலா போயிட்டு நைட்டு கொஞ்சம் அங்கே வந்து நல்லா ரவுண்ட் அடிச்சு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 10-11 இல்லை 1 o'clock அந்த ரேஞ்சில் வந்து கிளம்பிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு 4 o'clock வந்துடலாம் சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோங்க. பட் என்னைக்கு தான் நம்ம பிளான் பண்ணது நடந்திருக்கு பார்த்திங்கன்னா வந்து 9-10 ஆச்சு, 10-11 ஆச்சு. 11 பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தனுக்கு சுவிட்சு உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டான் ஜாஸ்பருக்கு. ஸோ சுவிட்சை வாங்குறதுக்கு அலைஞ்சு சுவிட்சை வாங்கி ரெடி பண்ணி முடிச்சா 12 ஆகிட்டு. 12 மணிக்கு அப்புறம் வந்து திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி அதுக்கு கிளம்பி இப்போ பார்த்திங்கன்னா 2 o'clock ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் கிளம்புவோமா மாட்டோமாங்கிற ஃபங்க்ஷன்லேயே நான் டென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சரி ரைட்டு எதுவுமே கிளம்ப மாட்டோம் சொல்லி ஜாக்கெட் கீழெலாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு தண்ணி பேக், ஸோ வாட்டர் பேக்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் தண்ணிலாம் கீழே கொட்டிக்கிட்டு வாங்கடாடே அப்படின்னு சொல்லி படுத்ததுக்கப்புறம் ஃபோன் அடித்து போகலாமா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துகிட்டு இருக்கேங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கிளம்பினா இன்னொருத்தன் மட்டும் வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அவன் வந்த உடனே அப்படியே கிளம்பிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் கிளம்பும் போதே சொல்லி தான் கூப்பிட்டு கிளம்புறேங்க. ஏன்னா வந்து டைம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3 ஆக போகுது. 3 o'clock தான் கிளம்புறோம். நம்ம போய் சேர்றதுக்கு எப்படி 6-6:30 ஆயிரும். அதுக்கப்புறம் வர்க்கெலாம் போகணும், கிட்டத்தட்ட வந்து 8 ஆயிரும். அப்புறம் 8க்கு வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரணும்னு எவனா சொன்னீங்கன்னா மண்டையை உடச்சிடுவேன். அங்கேயே வந்து லேட்டு, அதாவது நாளைக்கு மார்னிங் வந்தால் போதும். எவனாவது அங்கே போயிட்டு அழுதிங்கன்னா மண்டையை உடச்சிடுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து பொன்முடி போயிருந்தோம். பொன்முடி போய் அரை மணி நேரம் கூட உட்காரல, அம்பிட்டு 2 பேரும் கிளம்புன்னு ஓடி வந்தாச்சு கீழே. ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாங்கள் 8 o'clock வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து சொல்லி தான் கூப்பிட்டு போகிறேன். மக்கா எவனாவது வந்து கத்துனீங்க அழுதியே மண்டையை உடச்சுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போகிறோம். சாமி வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு ஃபோனை போட்டு வெளியே வர சொல்லிட்டு கிளம்பலாங்க. நின்றுக்கிட்டு இருக்கோம் 2 பேரும் வெளியே. ஜாஸ்பர் அப்போ தான் பார்த்தீங்கன்னா காரில் டாட்டா அப்படின்ட்டு போகிறான். டேய் வரியா இல்லையா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றதுக்கப்புறம் டே அப்படி கிளம்பி வாங்க போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா டைம் வந்து கிட்டத்தட்ட 3 ஆகிடுச்சு. நாங்கள் சாம் வீட்டுக்கு வந்தோடனே சாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவன் வரல, உள்ளே வா அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்க பார்த்தீங்கன்னா கண்ணுங்கெல்லாம் சொருக ஆரம்பிச்சு. சரி ஒப்பேராது சொல்லி கிளம்புவோன்னு சொல்லி கிளம்பி வெளியே வரோம். ஜாஸ்பர் வந்துட்டாங்க. ஒரு வழியாக ஹைவே ஏரியாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம நாகர்கோவில் வழியாக போயிட்டு ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து வர்க்கலா போயிட்டு வர்க்கலாவில் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வர்க்கலாலேருந்து கிளம்பி நம்ம தென்காசி ரோட்டில் வரலாம் சொல்லி பிளானில் இருக்கோம். பட் தென்காசி ரோடு வந்து நைட்டு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். இப்போ பார்த்துக்கலாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் போய் பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டேன், டிராஃபிக்கில் மாட்டி ரூம் பால் ஆகிடுச்சு. ஸோ தென்காசி நைட் ஏன்னா லாரி கீழேருந்து மேலே வருமா பார்த்திங்கன்னா அந்த எஸ்பெண்டில் வந்து மாட்டிக்கிறாங்க. செம்ம டிராஃபிக் போன தடவைலாம் நான் காரில் போயிட்டு கிட்டத்தட்ட 3 hours கிட்ட வெயிட் பண்ணேங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து யோசிக்கலாம், பைக் தானே நல்லா போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, நைட் 1 o'clock ஆகிட்டுனா அந்த சைடு போகிறது கொஞ்சம் யோசிக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா இப்படியே ரிட்டர்ன் வரலாம் சொல்லி யோசிச்சுக்கோங்க. ஸ்பீட் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஹைவேனால பார்த்திங்கன்னா ஒரு 120 மெயின்டென்லாம் நடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து
ரொம்பவே லேட் ஆகிடுச்சு இங்கேவே. நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து 80-60 போனோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அங்கே நாகர்கோவில் உள்ளே போனோம் அப்படின்னா செம்ம டிராஃபிக் இருக்கும். அங்கே போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்த்தாண்டத்துக்கு வெளியே போகிறதுக்கு உயிர் போய் உயிர் வந்துடும். அதுக்கப்புறம் திருவாண்டூர் ஹைவே பிடிச்சா தான் நம்ம நிம்மதியாக போக முடியும். இன்னொரு விஷயம், திருவாண்டூர் ஹைவே பிடிச்சோன்னா 10 கேமரா இருக்கும். இந்த 10 கேமராவுக்கு நம்ம 80 தான் போகணும். ஸோ அதனால் இங்கேயே ஸ்பீடை பிடிச்சி போயிட்டோம் அப்படின்னா வந்து அங்கே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்டலாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து இங்கேயே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நம்ம இங்கேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் சொல்லி யோசிச்சுக்கோங்க. நம்ம ஹைவேல பார்த்திங்கன்னா வந்து 100-120 தான் வைக்க போகிறோம். அதுக்கு மேலாம் போக போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து பின்னாடி 2 வண்டி வருது. ஆர்ஆர் ரேட்டிங் கூட பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 140 வரைக்கும் வரலாம். ஸோ நம்ம கீப் அப் பண்ணி வரும். பட் அது பார்த்திங்கன்னா சிபிஆர் பார்த்திங்கன்னா வந்து ஃபியூல் பம்ப் மாற்றிருக்காங்க இப்போ தான். ஸோ அதனால் ஃபியூல் பம்ப் மாற்றினால வந்து ஒரு 120 மேக்ஸே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட கேட்வே ஆஃப் திருநெல்வேலி வந்தாச்சு, ரெட்டியார்பட்டி மலை. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு மியூசியம் வந்து ஸோ ஒரு பொருணை அருங்காட்சியகம் வந்து வச்சுருக்குறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாளாக வரணும். இந்த கோடை எவன் போட்டான்னு தெரியாங்க மண்டக்காய். ஸோ இதுதான் நம்ம பொருணை. ஸோ இங்கேயே ஒரு நாள் வரணுங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து 1 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம உள்ளே போகவே இல்லை. சீக்கிரம் போகிறோம். நாங்களும் போகணும் பார்த்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டு டியூஸ்டே வந்தோம். டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் தான். அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து உட்காந்தா டியூஸ்டே க்ளோஸ்ட்டு ப்ரோ ஓடுங்க அப்படின்ட்டாங்க. ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாங்க. நமக்கும் ஃபியூல் இல்லை. நான் ஃபியூல் வந்து ஊர்லேயே ஃபில் பண்ணணும்னு நினச்சேன். நானும் மறந்தே போயிட்டேன் ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 150, 200, 300 மொத்தமாக ஒரு 280 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் நினைக்கிறேன் போயிட்டு வரதுக்கு. ஸோ அதனால் 1000 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாங்க. நம்ம வண்டி மட்டும் தான் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 8 லிட்டர்ஸ் போட்டிருக்கோம். அவன் 6வது லிட்டரில் ஒரு 500க்கு போட்டான். அண்டு சிபிஆருக்கு ஒரு 500க்கு போட்டிருக்காங்க. ஸோ வந்து அவங்க 2 பேரும் போதும்னு நினைக்கிறேன். நமக்கு மட்டும் தான் போகாதுன்னு நினைக்கிறேங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி லக்கேஜ்லாம் வச்சுருக்கோம். அதனால் வந்து ட்ராக் அதிகமாக இருக்கும். மேபி அதனால் ஃபியூல் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட இருக்குங்க. ரோடு இப்போ தாங்க போட்டாங்க. இந்த 6 இப்போ தான் போட்டு முடிச்சாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த அவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஹேண்டில் பாரே அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துல பேட்சில் ஏறும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹேண்டில் பார் அப்படியே ஷேக் ஆகுது. அந்த அளவுக்கு ரோடு இருக்குங்க. கொஞ்சமாவது வந்து நல்ல ரோடாக போட்டால் சந்தோஷப்படுவோம். நாங்களும் பார்த்திங்கன்னா ஜாலியாக போயிட்டு வருவோம். என்ன செய்ய இந்த மாதிரி ரோட்டு ஓரமாக ஃபுல்லாக பூவாக வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பூ வந்து செடியாக வச்சுட்டாங்க, பிரச்சனையே இருக்காது. ஏன் அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு ஹைபீம் வந்து ப்ராப்ளமே பண்ணாதுங்க. அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து மினிமம் லைட் இருந்தாலே போதும், நம்மளால் ஈஸியாக ஓட்டிட முடியும். இதே நேரம் இன்கேஸ் வந்து ஆப்போசிட்டில் வரவங்க பார்த்திங்கன்னா 10 லைட்டு 12 லைட்லாம் இப்போ போட்டு வராங்க. அப்படியே கண்ணுக்கெல்லாம் அப்படியே நைட்லாம் ஓட்டும்போது காந்துதுங்க. நைட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரெட்டாக இருக்கும். சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த ரேஞ்சில் இருக்குமா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹைவேல வந்து ஆப்போசிட் வரவங்க 10 லைட்டு 12 லைட்டு போட்டுறாங்க. அதுக்காகவே அந்த லைட்டை டேக்கிள் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா லைட் வைக்க வேண்டியதாக இருக்குதுங்க. ஸ்டாக்காக வர பல்ப்ஸ் அண்ட் லைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து எந்த ஹார்ம்ஃபுல்லும் ஏற்படுத்தாது. அதில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபேன்சி லைட்ஸ் ஃபேன்சி எல்இடிஸ்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா வந்து 10 லைட்டு 12 லைட்டு இந்த மாம்னி பஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கெலாம் ஒரு பஸ் பார்க்குறேன், ஹெட்லைட் வெளியே 2 தான் இருந்துச்சு. சார் பரவாயில்லையே, ஹெட்லைட் 2 தான் வச்சுருக்கேன் அப்படின்னு கூர்ந்து பார்க்குறேன். அந்த ஹெட்லைட்டில் வந்து அப்படி வளைஞ்சு இருக்குது. அதில் இந்த சைடு ஒரு 3 ப்ரொஜெக்டர், அந்த சைடு 3 ப்ரொஜெக்டர். செத்தாண்டா சேகர் அப்படின்னு நினச்சா கீழே ஃபாக் லைட்டுக்கு ஒரு 2 ப்ரொஜெக்டர். சரி ரைட்டு மகிழ்ச்சி அப்படின்னாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு கிரில் மாதிரி லைட்டாக மேலே தூக்குது. அது உள்ள பார்க்குறேன், அது உள்ள 4 லைட்டு. ஆத்தாடி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு ஃபாக் லைட் வைக்க வேண்டியதாக போச்சு. ஃபாக் லைட்ஸ் வந்து வண்டிக்கு இருக்கிறது ரொம்பவே நல்லது தான். பட் அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோங்கிறதுல இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா வந்து எம்டி ஹைவேயில் இருக்கிறோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து ஆப்போசிட் யாராவது வராங்க அப்படின்னா வந்து நம்ம டிம் பண்ணி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த ஃபாக் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே இது பார்த்திங்கன்னா காட் செக்ஷன், ஸோ அதாவது மவுண்டைன் ரோட்ஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறோம் அப்படின்னா நிச்சயம் ஃபாக் லைட் தேவை. ஏன்னா வந்து நம்ம ஸ்டாக் ஹெட்லைட் யூஸ் பண்ணி போனோம் அப்படின்னா வந்து ஆப்போசிட்டில் ஏதாவது அனிமல் இருந்தாலோ இல்லைனா வந்து ஏதாவது கிராஸ் பண்ணுறதுனாலும் நமக்கு வந்து நிச்சயமாக தெரியாது. ஏன்னா நம்ம ஸ்டாக் ஹெட்லைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரோடை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக் ஹெட்லைட்ஸ் இந்த ஹாலஜன் பல்ப்ஸ் பார்த்திங்கன்னா ஹைபீம் போட்டோம்னா ரோட் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். வைடர் வியூ கிடைக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்லைட்டை அப்கிரேட் பண்ணோம். அதாவது வந்து ஸ்டாக் ஹெட்லைட்டில் வந்து அந்த எல்இடி ஹெட்லைட்ஸ் இருக்குது. ஸோ எல்இடி ஹெட்லைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நல்ல வைடர் ஃபீல்டில் வியூ கிடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து 2 சைடில் ஏதாவது வந்தால் கூட நமக்கு வந்து ஈஸியாக தெரியும். அண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்ஸ் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து அந்த ஃபாகில் இருந்து ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. பட் வந்து இன்டென்ஸாகவும் வந்து இருக்குங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து ஆப்போசிட்டில் வந்து
அதிகமாக லைட் இன்டென்சிட்டி வந்தாங்க அப்படின்னா வந்து என்னால் வந்து சுத்தமாக ரோடை பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்க விசிபிலிட்டி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஃபாக்லைட்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். நம்ம போட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோடை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா வைடாக இருக்குது, நம்ம டிஸ்டன்ஸாக தெரியாதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்லைட்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதனால் இது வந்து 8ஆல் வரவங்களுக்கு ப்ராப்ளம் வராதுங்க மேக்ஸிமம். இங்கே என்னங்க பாலம் போட்டுட்ருக்காங்க? ஓகே 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 இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இது நேராக போனால் கன்னியாகுமரி, ரைட்டில் போனால் நாகர்கோயிலுங்க. ஸோ நாகர்கோயில் புதுசாக பைபாஸ் போட்டிருந்தாங்க, அந்த பைபாஸில் தான் வந்து ஜாயின் பண்ணுவோம். அந்த பைபாஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து அப்படி டேர்ன் வந்து அப்படி இருக்கும், அது டேர்ன் பண்ணி யூட்டர்ன் அடிக்கும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நானே யோசிச்சிருக்கேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பாலம் போடுறாங்க. ஸோ நாகர்கோயில் போகிறவங்களுக்கு கீழே இறங்கி இந்த பாலத்தில் ரைட்டில் திரும்பி போயிட்டே இருக்கலாம், நேராக போகிறவங்க கன்னியாகுமரி போகிறவங்க பார்த்தீங்கன்னா மேலே அடி ஏறி போயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. நீட்டாக போட்டுட்ருக்காங்க. பட்டு நமக்கு டேனிங்கே காணுங்க பாதிகளா, இந்த டேன் திரும்பதுக்கு 1.5 கிலோமீட்டர் நடக்க வச்சுருவீங்க உங்களுக்குங்களா. பால வேலையை மட்டும் சட்டு விட்டு முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இருக்குங்க, டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்குங்க. நம்ம பழசெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல அந்த யூட்டர்னில் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்காகிறது இல்லாமல் அந்த சைடு வேகமாக ஒருத்தர் வந்தார் அப்படின்னா நிச்சயம் தப்பி விழுந்துருவார். ஸோ அந்தெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகணும். சீக்கிரம் முடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரோடு இன்னும் இவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க, பாலம் இவ்வளோ தூரமாக வரப்போகுது. சரியான டிஸ்டன்ஸு. என்னங்க இது லாரியை கொண்டு உள்ளே பார்க் பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்புறம் அங்கெல்லாம் பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நேரம் ஐயோ பாவம் வரானா வந்திருக்காரு உங்களுக்கு, சைடில் ரைட்டில் இறக்கிறதுக்கு போல அந்த குளியல் தெரியாமல் இறக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். உள்ளே மொத்தமாக கவுந்து கிடக்குங்க வண்டி. இந்த இருக்கு யூட்டர்ன் பாட ஒரு யூட்டர்ன் அடித்து இன்னொரு 2 கிலோமீட்டர் நம்ம மறுபடியும் வந்த இடத்துல ரிட்டர்ன் போய் அந்த லெஃப்டில் உள்ள ஹைவே பிடிக்க வேண்டியதான். இந்த ஸ்பீடு இந்த அப்படி அல்டர்லைன் ரஷ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோதான் முடிய போகுது. ஏன் அப்படின்னா வந்து இந்த லெஃப்ட்டு திரும்பிட்டோம் அப்படின்னா வந்து சிமெண்ட் ரோடு இருக்கும். சிமெண்ட் ரோடில் பார்த்திங்கன்னா வந்து மழை பெஞ்சால் கொஞ்சம் கிரிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். பட் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கும் நமக்கு வந்து மழையாது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதாங்க நம்ம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த நாகர்கோவில் என்ட்ரன்ஸ் ஆனோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்பீடு போக முடியாது, ஸ்லோ தான் போகணும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே டூவே தான். கிட்டத்தட்ட வந்து மார்த்தாண்டம் தாண்டி அந்த கேரளா பார்டர் என்டார் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து டூவே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த திருவனந்தபுரம் ஹைவே வந்து திருவனந்தபுரம் ஹைவேல பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் வந்து நினச்ச உடனே அப்படி ஸ்பீடாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன அவங்களாம் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அந்த ஃபோட்டோகிராஃபிலாம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 1500 2000 பில் போடுவாங்க ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு. அதனால் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து தான் நம்ம போய் ஆகணும். அதாவது பேசவும் முடியாது அவங்ககிட்ட, கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து நம்ம மெயிலுக்கே அனுப்பி விட்ருவாங்க. இப்போ ஃபோட்டோ எடுத்துட்டோம் அனுப்பிட்டோம், பில்லு மட்டும் பே பண்ணிடுங்க அப்படின்ட்டுவாங்க. இந்த ரைட் சைடில் ஃப்ளவர்ஸை பாருங்கள் செம்மையாக இருக்குங்களா. இதெல்லாம் பார்த்தோன்னே நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி தோணுச்சு. நான் பின்னாடி வரவன்ட்ட ஃபோனில் சொன்னேன், நிப்பாட்டி ஃபோட்டோ டைம் ஆகிடுச்சு போடு அப்படின்னாங்க. நானாடா லேட் பண்ணேன், நீங்கள் தானடா லேட் பண்ணீங்க அப்படிங்கிறதால போய்கிட்டு இருக்கேங்க. நம்ம நிப்பாட்டோன்னா நிச்சயம் பார்த்திங்கன்னா வந்து லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து பீச்சுக்கும் போக முடியாது, மாலுக்கும் போக முடியாது, அருகலாகவும் போக முடியாது எடுத்து. அதனால் வந்து கிட்டுன்னு ஓடி போயிட்டு பீச்சுக்கே போயிட்டு உட்காந்துடலாம் அப்படி சொன்னால் பறந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இந்த பறக்கிறதும் அப்படி 2 ரெக்கையும் கட் பண்ணி நடந்து விடா அப்படின்ட்டுவாங்க. அந்தளவுக்கு ஸ்லோ தாங்க போகணும். நான் சொன்ன இடம் வந்துச்சு, அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சு போச்சுங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பொறுமையாக தான் ஓடணும். அண்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து இந்த நடுவில் கோடாக போட்டு வச்சுருக்காங்க, அந்த மஞ்சள் கலர் கோடு. இந்த திருநெல்வேலிலாம் பார்த்திங்கன்னா வந்து பாரபட்சம் பார்க்காம போட்டிருக்காங்க. அது வந்து எல்லாத்தையும் உடைக்குதுங்க. என்னோடய காரில் பார்த்திங்கன்னா வந்து சஸ்பென்ஷன் போச்சு, என்னோடய பைக்கில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ரூஸ் லூஸ் ஆகிடுச்சு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அதாவது நான் வந்து அன்றைக்கெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒருத்தர் சொல்லிட்டேன், ப்ரோ இன்னும் ஒரு 2 இன்ச்சு கூட போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கிற மாதிரி ப்ரோ, அது ஸ்பீட் பிரேக்கராக போட்டு போயிருங்க, இது எல்லாத்தையும் வண்டியை உடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அவர் சிரிக்கிறாரு, ப்ரோ நாங்கள் எவ்வளோ செய்ய அப்படிங்கிறாரு. அவரை சொல்லி கொடுத்தா கிடையாதுங்க, ஏன்னா அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, அவர் போட்டுட்ருக்காரு. இது மேலே இருக்கிறவங்க தான் பார்க்கணும். ஸோ அவங்கெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. எப்படினாலும் நீங்கள் கெட்டு போனால் எனக்கு என்னடான்னு இருப்பாங்க. ஏன்னா அந்த கோடெலாம் பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி நான் ஸ்கூட்டியில் போகும்போது வந்து லைட்டாக ஜெர்க்கு விட்டுச்சு. நான் வந்து என்னோடய ஹேண்டில் பார் இருந்து அப்படியே ஆட ஆரம்பிச்சிச்சு. ரைட்டு நான் மறுபடியும் விட போகிறேன், மறுபடியும் 2 சில்லறை வாங்க போகிறேன், மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படிங்கிற வந்து நினைப்பெலாம் எனக்கு அங்கே போயிட்டு ஏதோ ஒரு புண்ணியத்தில் பார்த்திங்கன்னா வந்து கால் 2 சைடும் ஊனி அப்படி டீம்னு எரிச்சிட்டேங்க. அப்போ அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ரோட்டில் வந்தோம்னா அந்த ரோட்டில் 10 இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு பேக்கில் உள்ள அந்த 2 சைடு இது பேக் இது
பாக்ஸ் வச்சுருக்கோமா, ஸோ பேனியர்ஸ் 2 சைடு இருக்குது, பிளாஸ்டிக் பேனியர்ஸு. அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நடுவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ராடு மாதிரி செஞ்சு நான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து ரொம்பவே ஷேக் ஆகிருச்சுங்க. ஸோ அதனால் வந்து அது ஜாயின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது, ஆடுறது கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்கில் வந்து செல்ஃபி ஸ்டிக்கையும் நம்ம 10 அடி ஸ்டிக் இருக்கா, அது 10 அடி ஸ்டிக்கெல்லாம் கிடையாது, பெரிய குச்சி. ஸோ அந்த வானத்துக்கு காட்டுற குச்சியை வந்து பின்னாடி வச்சுக்கணும். ஸோ அதை வந்து மாட்டுறதுக்கும் நம்ம ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீட்டாக டாப் பாக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணதுனால வந்து ஆடவே ஆடாது. ஸோ அதனால் அப்படி வச்சுருந்தேன்னா கரெக்டாக அந்த டோல்கேட் பக்கத்தில் வரேன், பின்னாடி வந்து ஒரு ஃபோன் வருது. என்னடா அப்படிங்கிற, இல்லை பின்னாடி கொட்டி ஆடிட்டு வருதுல அப்படின்னா, இப்போ தான் டைப் பண்ணேன், அது எப்பறம் கொட்டி ஆடும் அப்படின்னு இறங்கி பார்க்குற 2 போல்ட்டை காணும். ஆனால் பாதியெல்லாம் போல்ட்டை காணுமே அப்படின்னு நினச்சிங்க. அப்புறம் பார்த்தா இந்த நம்ம மஞ்சள் கலர் கோடு இருக்குல்ல, அந்த அவர் பார்த்த வேலை தான். ஆடின வைப்ரேஷனில் 2 சைடு ஸ்க்ரூ கலந்து போயிட்டு, நல்ல வேலை ஒரு சைடு ஸ்க்ரூ வந்து எட்ஜில் நின்றுச்சு, 2 மறையில் நின்றுச்சு. அண்ட் மேலே செல்ஃபி ஸ்டிக்கு பிடிச்சதுனால நின்றுடுச்சுங்க. அதனால் அப்பாட அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஏற்கனவே ஸ்பேர் போல்ட்ஸ் ஒரு 4-5 போல்ட் எடுத்து போட்டிருந்தேன். அதனால் அதை எடுத்து ஒரு போல்ட்டை போட்டு நல்லா இறுக்கி வச்சுட்டேன். வெளியே வந்து அதுக்கப்புறம் இருக்குங்கிற மாதிரி இறுக்கி வச்சிட்டேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் ரைட்ஸு போகிறோம், லாங் ரைட்ஸோ ஷார்ட் ரைடோ, பக்கத்து ஊருக்கு போறியோ பக்கத்து நாட்டுக்கு போறியோ, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்கே போனாலும் இந்த மாதிரி வந்து சேஃப்டிக்கு வந்து போல்ட்ஸு, நட்ஸு அண்டு ஸ்பேனரு, தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க நமக்கு. சரியான டிராஃபிக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள நார்மல் என்ட்ரான வந்து பயங்கர டிராஃபிக்கு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து 2 சைடும் பொட்டி வச்சுருக்கோம், பின்னாடியும் பொட்டி வச்சுருக்கோமா. ஆனால் அதை மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுக்கே பெரும்பாடாயிட்டு மேனேஜ் பண்ணி எப்படியோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. நம்ம டாப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் இருக்குது. அதனால் அதுக்கு வேறு பொறுமையாக ஓட்ட வேண்டியதாக இருக்குதுங்க. எங்கேயும் தட்டிடுமா, தூக்கி போட்டோன்னா உள்ள எல்லாத்தையும் உடம்பு வெளியே விழுந்துருமோ அப்படிங்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்தேன். அதனால் வந்து கேமராஸ் எதுவுமே ஆன் பண்ண முடியலைங்க. சரியான டிராஃபிக்குங்க. எப்போ இந்த ஹைவே போடுவாங்கன்னு சொல்லி இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமாக அந்த ஹைவே போட்டே இருக்கிறாங்க. சீக்கிரம் போட்டிங்கன்னா வந்து இதுவும் ரொம்ப செமையாக புதுசாக அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படி தான் நினைக்கிறேங்க. அந்த சைடு வரவங்களுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் தான் வராங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்காங்க நம்ம ஆட்கள். இல்லைங்க பாதி தான் இது இந்த சைடில் பாலமோ நமக்கு எட்டமே விடாமல் இவ்வளோ நேரம் போய்கிட்டு இருக்காங்க. இது ஏறிடும் மொத்தாடி. இது ஒன்று தாங்க இந்த ஊரில் பிரச்சனை. அப்பா உள்ள வந்தாச்சு. இந்த ஒன்று தான் இந்த ஊரில் பிரச்சனை. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ இந்த சைடில் வந்து இந்த மாதிரி இது வச்சுருப்பாங்க, நடுவில் பேரிகேட்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குச்சி குச்சாக வச்சுருக்காங்களா, அதெல்லாம் தெரியவே மாட்டேங்குதுங்க. அது ஒன்று தான். அந்த டேர்னிங்ஸ்லாம் பிரச்சனை. அந்த டேர்னிங்கில் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. இது ஓவர்டேக் அடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. அதெல்லாம் நாகர்கோயிலேருந்து நம்ம கேரளா போகிறீங்க அப்படின்னா அந்த டேர்னிங்லாம் பார்த்து போங்க. அங்கங்கே வச்சுருப்பாங்க, கொண்டு சொல்லிடுவாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கட்டளை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்துட்டோம். கடைசி பாலம் இதுக்கப்புறம் தாண்டோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு பார்டரு. அப்படியே கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகி அப்படி ஒரு லெஃப்ட் ரோடு திரும்பணும். லெஃப்ட் ரோடு திரும்பினா நம்ம ஹைவே வந்துடும். சம்முன்னு போயிடலாங்க. அடுத்து இந்த பஸ்ஸு நம்மளை விடுவோனாங்கிறான் அப்போயிருந்து. நானும் அப்போயிருந்து பார்த்தீங்கன்னா வந்து 2-3 தடவை ஏற பார்த்துட்டேன். நம்ம கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரியும் அப்படியே டவுன் ஆகிடுச்சு, சொந்தமாக டவுன் ஆகிடுச்சு. நானும் கிளிக் பண்ணி வேக கோப்ரோ ஆனே ஆகிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா பேட்டரி சுத்தம் பண்ணிட்டு, சரி ஓகே அப்படி பேட்டரி தூக்கி உள்ளே வச்சுட்டு கோப்ரோ தூக்கி உள்ளே வச்சுட்டு நம்ம 360 ஓட்டிடுவோம் போகிறதுக்கு. அங்கே அதாவது பீச் வரைக்கும். ஸோ பீச்சுக்கு போனதுக்கப்புறம் நம்ம கோப்ரோ சார்ஜ் போட்டுடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து வண்டியை நிப்பாட்டி நான் வந்து கோப்ரோ தூக்கி உள்ளே வச்சு சார்ஜ் அமுக்கிட்டு போனோம் அப்படின்னா பெரிய விஷயம் அது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே வேண்டாம், நம்ம வந்து பீச்சுக்கே போயிடலாம். போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து கோப்ரோ சார்ஜ் போட்டுக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த 360 ஃபுல்லாக தாங்க சார்ஜ் இருக்குது. இவ்வளோ நேரம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. நான் ஆக்சுவலி அப்போவே வந்து ஆன் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் யோசித்தேன், மக்கா நமக்கு வந்து கோப்ரோ பேட்டரி தெருவில் விட்டதுக்கப்புறம் நம்ம உட்காந்து அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் 360 ஆன் பண்ணவே இல்லை. இப்போ வந்து நம்ம பேட்டரி காலவாரிட்டா, அதனால் 360 ஆன் பண்ணியாச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து கேரளா செக் போஸ்ட் வந்துருச்சு. இந்த செக் போஸ்ட் தாண்டணும் அப்படின்னா கேரளா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 80க்கு மேலே போகக்கூடாது. 80க்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் ஃபோட்டோஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நமக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இருங்க நம்ம வந்து பின்னாடி ஒருத்தன் வரோம், நம்ம சிங்கப்புலி. அவர் தான் பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டு.
எப்படி நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சாங்க? நான் இவ்வளோ நேரம் கதை சொல்லியிருக்கிறேன். கதை சொன்னதுக்கப்புறம் கடைசியாக கேட்டான் பார்த்தீங்களா, 80க்கு மேலே போனால் என்ன ஆகும் அப்போ தெரியும், போய் பாரு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு, கிளம்பியாச்சுங்க நம்ம. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்தாச்சு. இப்போ அப்படியே லைட்டில் திரும்பணும் அப்படின்னா ஹைவே வந்துடும். ஹைவேலேருந்து அப்படியே பிடிச்சி போயிட்டே இருக்கலாங்க. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15-16 கிலோமீட்டர்ஸ் வரும். போயிட்டு நம்ம சன்செட்டு பார்த்துட்டு, பீச்சில் சன்செட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வரலாம் கிளம்பலாம் சொல்லி பிளான் இருக்குது. இன்கேஸ் வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா லூலு போகலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம், பார்க்கலாம். என்ன நினச்சின்னு தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவே நான் எதுவுமே கொடுக்காம கோப்ரோ ஆன் ஆகிடுச்சிங்க. அப்படியே ஆன் ஆகி ரெக்கார்ட் ஆகி சந்தோஷம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பட் 10 செகண்டில் மறுபடியும் ஆஃப் ஆகிடும். அது ஒரு மறுபடியும் பட்டன் கிளிக் பண்ணால் ஆன் ஆகுதுங்க. ஸோ நான் சொன்ன ஹைவே இதுதாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டிக்கு அப்படியே மேலே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நம்மளாம் வந்து அப்படியே ரோடு எல்லாமே கீழே இருக்கும், வீடு எல்லாமே கீழே இருக்கும், நம்ம மட்டும் அப்படி மேலே போகிற மாதிரி ஃபீல் இருக்குங்க. ஸோ இங்கே எங்கேயாவது நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா டைம் கிடச்சது அப்படின்னா ட்ரோனை விட்டு பறக்க விட்டு ஒரு ட்ரோன் ஷாட் கார்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நிச்சயம். பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்தோன்னே செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போக போகிறோம். பீச்சுக்கு போயிட்டு நம்ம வந்து சன்செட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நேராக வர்க்கலா போயிடலாம். ஸோ சன்செட் ஆகலை அப்படின்னா வந்து நம்ம போயிட்டு லூலு மால் போயிட்டு லூலு மாலில் சும்மா பர்ச்சேஸ் போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வர்க்கலா போகலாம் சொல்லி பிளானில் இருக்கும். ஆக்சுவலி இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பீச் ஒன்று நாங்கள் வந்து அந்த ட்ரோன் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து தேடிட்டு இருந்தோம். ட்ரோன் பார்த்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தோம், பக்கத்தில் நல்ல பீச் இருக்கா பாருடா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், ட்ரிவாண்ட்ரத்துக்கு பின்னாடி ஒரு பீச் ஒன்று. ஸோ அந்த கோவளம் பீச், கொல்லமா இல்லை கோவளம் பீச் தான். ஸோ அந்த பீச் தான் போகலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அது எப்பவுமே போகிற பீச்சாக தானே இருக்குது, நம்ம வேறு பீச் பக்கத்தில் இருக்கான் பார்ப்போம்னு சொல்லி தேடி பார்த்தா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பீச் இருந்துச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா ரூட் போட்டு போய்கிட்டு இருக்கோங்க நம்ம. இந்த ரோட்லேயே நேராக போனோம் அப்படின்னா வந்து லூலு மாலு, ட்ரிவாண்ட்ரம், கொல்லமில் கோவளம் பீச்சு அதெல்லாம் வந்துடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் திரும்பி அதில் வந்து அதுக்கப்புறம் லெஃப்ட்டு திரும்பி ஒரு குட்டி ரோடாக காட்டுது. ஸோ அந்த ரோடு எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியல. இது வரைக்கும் நம்ம அந்த பீச்சுக்கு போனதும் கிடையாதுங்க. நம்ம பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் அதுக்கு ட்ரிவாண்ட்ரம் அடிக்கடி வர்றது பார்த்திங்கன்னா வந்து லூலு மால் போவோம். லூலு மால் போயிட்டு கோவளம் பீச் போவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா போயிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து அதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன். மிச்சப்படி இந்த பீச்லாம் நமக்கு தெரியாதுங்க, நம்ம போனதும் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்க. நம்ம மேப்பு தான் போட்டு போயிட்டுருக்கோம், போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்களா எப்படி செம்மையாக இருக்கா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆக்சுவலி வந்து இந்த ரோடு வந்து மேலே போவோம், நம்ம எப்படி கீழே போயிடுவோம், வீடெலாம் கீழே இருக்கும் சொன்னோன்னா அதே மாதிரி போகும்போது நம்ம கீழே போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அந்த ஹைவேலே போகல. ஏன்டா ஹைவேல போகல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து அந்த சைடில் உள்ள ரோட்ஸ்லாம் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சர்வீஸ் ரோட்டில் ஏறி மேலேயும் கீழே இறங்கி விளையாடிட்டு இருந்தோங்க. இல்லை பார்த்தீங்களா எப்படி இறங்குது பாருங்கள், பாலம் மேலே போதா, நம்ம கீழே போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது ரோடு மேலே வரும். செம்மையாக போட்டிருக்காங்க. இதில் ஒரே ஒரு பிரச்சனை தெரியுமா, நம்ம வந்து இந்த டவுன்ஹில்லில் இறங்கும் போது வந்து நம்ம வந்து பிரேக்ஸை மட்டுமே யூஸ் பண்ணணும், கிளச்சை வந்து பிடிக்கவே கூடாது. எக்காரணத்தை கொண்டு கிளச்சை பிடிக்கவே கூடாதுங்க. கியரில் தான் நம்ம மூவ் ஆகணும் வண்டி. அண்டு கிளச்சை எப்போ பிடிக்கணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்னா மட்டும்தான் பிடிக்கணும், மித்தபடி பிடிக்கக்கூடாதுங்க. நம்ம ஆளுக்கு அஃபீலில் பார்த்தா போதும் வண்டியை பறந்துடணும். நான் பொறுமையாக தான் ஏற்றி தொலையண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மால் பறந்துட்டான். சரி தான் நம்ம மெதுவாக போங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அதுக்கப்புறம் ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க.
ஒரு வழியாக வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏரியெல்லாம் தாண்டி வரதுக்குள்ள நான் படாதபட்டாச்சு. ரோடு பார்த்தீங்கன்னா குறுக்கிட்டே போகுது. நான் அப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டவுட் ஆகிட்டு மேப்பை பார்க்குறேன், மறுபடியும் பார்க்குறேன், டே இருக்குதாடா ரோடு இருக்கா அப்படின்னு பார்த்தா ரோடு இருக்குது. ஏன்னா வந்து குட்டி குட்டி ரோடு போய் குட்டி ஆகிட்டே போகுதுங்க. ஃபஸ்ட்டு 2 வே 4 வே இருந்துச்சு, இப்போ 2 வே ஆச்சு, அப்புறம் 1 வே மாதிரி ஆச்சு, அதுக்கப்புறம் அது கூட குட்டி ஆயிடுச்சு. சரி ஓகே. அதாவது பார்க்கிங் தான் பார்த்தீங்கன்னா வந்து தேடிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா நோ பார்க்கிங் தான் எல்லா இடத்துலையும் போட்டுருந்துச்சு. நம்மளால் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு வந்திருக்கான். இன்டர்வியூக்கு போகிற மாதிரி நம்மளால் ரெடியாகி வந்திருக்கான். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஹுட்டி போட்டுருவான்னு நினச்சேன். ஹுட்டிலாம் போட்டு வரல. எங்கள் அம்மாள் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு போட்டு பேண்ட்டு போட்டு ஷூலாம் போட்டு வந்துட்டான். எல்லோரும் வெளியே வண்டி பாட்டிக்காங்க, இங்கே பாட்டிக்கலாமா? இல்லை, உள்ளே பார்க்கிங் போட்டுருங்க. ஸோ அங்கேயே போயிடலாம். ஒரு 10 ரூபா 20 ரூபா கேட்பாங்க, இருந்தாலும் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருக்குங்களா வண்டி, யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்கன்னு நம்பிக்கை இறங்கலாம், அவ்வளோதான். தூக்கிட்டு போனால் தான் என்ன செய்ய முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே பார்க்கிங் போட்டிருக்கு. பீச் பக்கத்துலேயே போய் நிப்பாட்டிலாம் நினைக்கிறேன். ஸோ அப்படி அங்கே போய் நிப்பாட்டிடலாங்க. ஆஃப் ரோடாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு பின்னாடியில் போல்ட்டு கழுத்து போச்சு. நல்லா பொறுமையாக ஓட்டணுங்க. இங்கே பாருங்க, நம்ம பொறுமையாக ஓட்டிட்டு இருக்கோம், நம்மளால் பறக்கிறத பாருங்கள். இங்கே ஒன்றும் பறக்கிறது ஏன்டா, அவனை திருத்த முடியாது போங்க. ரோடு ரொம்ப மோசமாயிட்டே போகுது, நம்மால் பறக்கிறான் இப்போ தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பீச்சு பக்கத்துலேயே வண்டியை விட்டாச்சு. வண்டியை விட்டு பார்த்தீங்கன்னா நடந்து போகிறோம். சன்செட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படி குட்டுன்னு ஓடிடுவோம் அதுக்குள்ளே. ஜாஸ்பர், சாம், நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா என்னடாங்க இது, ஒரு கப்பல் வார்ஷிப்பாக அது நடுக்கடலில் நிப்பாட்டிருக்காங்க. இதுங்க ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. லொக்கேஷனை பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த இடம். நான் ஆக்சுவலி இந்த பீச்சுக்கு வந்ததே கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. இந்த ஹோட்டல்லாம் தங்கியிருந்தோம் வச்சுக்கோங்களேன், நைட்டு செம்மையாக இருக்கும். அப்படியே அலை சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும். சர்ச் இருக்குது. அப்புறம் அது என்னது, அது என்னமோ டெம்பிள் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கட்டுமானம் நடந்து கொண்டு இருக்கிறது. தப்பான திசையில் வந்து விட்டோமோ. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராஸ் இருக்குது. செம்மையாக இருக்குதுங்க இடமே. இந்த லொக்கேஷனை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பில்டிங்ஸாக இருக்குது. அப்படியே இந்த சர்ச் இருக்கா, ஸோ இந்த சர்ச் ஒன்று. அப்படியே அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கே ஒரு டெம்பிள் கட்டிகிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் சவுத் இந்தியா ஃபார் யூ ப்ரோ. பேசாமல் இங்கே உட்காந்து நம்ம வந்து சன்செட்டை பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம் 3 பேரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் லூலு மால் போனோம்னா லூலு மால் சுற்றிட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வர்க்கலா போனோம்னா சோழி முடிஞ்சிடுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், பார்க்கலாம். அண்ட் இதுதான் நான் சொன்ன இது. நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து இதுன்னு நினச்சிட்டேன், வார்ஷிப்புன்னு நினச்சிட்டேன். அப்புறம் அங்கேன்னு பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. பக்கத்தில் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு ஷிப்பு, பழைய அபார்டன்ட் ஷிப்பு இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து குடிசை கட்டி இருந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நடக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே அப்படியே ஆட்கள் நடமாடிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஃபோனை வச்சு ஜூம் பண்ணும்போது தான் தெரிஞ்சு நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி சன்செட்டை பார்க்கலான்னு சொல்லி உட்காந்தவங்க, இருங்க சன்செட்டை காட்டுறது எந்த லட்சணம் ஆகிட்டு இருக்குன்னு. சன்னை காணும், யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மேகத்துக்குள்ளே ஃபுல்லாக மறந்துச்சு. ஆசைப்பட்டது எதுவும் நடக்காது. ஆக்சுவலி சன்செட் பார்க்க வந்த எங்களுக்கு க்ளவுட் செட் தான் கிடச்சிது. ஸோ க்ளவுட் செட்லாம் பார்த்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து லூலு மால் போகிறதா பிளான் இருக்குது. பட் டைம் ஆகிடுச்சு, பார்க்கலாம். போயிட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன நிலவரம் கலவரம்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி போகிறவன் 500 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டான். பெட்ரோல்லேருந்து வருத்தப்படுதான் என்கிட்ட.
ஸோ நமக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த வழி தெரியும். ஏன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 9 லிட்டர் போட்டேன். 9 லிட்டர் போட்டு இன்னும் ஒரு பாயிண்ட் தான் மிச்சம் இருக்குது. ஏன்னா வந்து அந்த திருக்கணும் நம்ம வந்து திருநெல்வேலிலேருந்து நாகர்கோவில் வர வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகர்கோவிலுக்குள்ளே செம்ம டென்ஷன், செம்ம டிராஃபிக்கு, கடந்து வரதுக்குள்ளே பெரும்பாடாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த த்ராட்டில் கொடுத்து வர்றதுனால பார்த்திங்கன்னா வந்து சரியாக வந்து ட்ரைன் ஆகிடுச்சு. இந்த தடவை என்ன கிலோமீட்டர் ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல பங்க்கில் பெட்ரோல் போட்டே ஆகணும். போடல அப்படின்னா வாங்கடா 2 பேர் வரீங்களா, 2 பேர் 2 சைலன்ஸில் வைங்க காலை, 2 பேர் தள்ளிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு தள்ளிட்டு போகணுங்க. அதனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து பெட்ரோல் போட்டுருவோம். அடுத்தது லூலு மால் போவா வர்க்கலா போவான்னு பெரிய டவுட் இருக்குது. அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.